தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் ஆலயத்திலே அவருடைய அரவணைப்பிலே ஒன்று கூடியிருக்கின்ற நாம் அனைவரும் மூவொரு இறைவனை போற்றி புகழ்வோம். மனிதகுலத்தின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு இவற்றில் இந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னிமரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் அது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சரசமாக்கி புதுமை செய்து புது வாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னிமரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரே, மூவர் இறைவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள்வளம் பொழிந்து எந்நாளும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம்முடைய அன்னையை போற்றி புகழ்வோமாக. பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகின்றோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பேழையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டு திக்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம்முடைய அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னிமரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம்முடைய அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் சேர்ந்து பாடி மகிழ்வோம். என்னான்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தமாடியவரை தயவுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தமாடியவரை தயவுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடுமே. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார்.
அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என்னான்னா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. நமக்காக என்றென்றும் பரிந்து பேசுகின்ற பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையே, உமக்கு அன்புக்குரிய கன்னிமரியாவை அமல உற்பவியாக இத்தரணிக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவர் இறைவா, உமது திட்டப்படி எம் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி எனும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கும் பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைந்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் என்னாலும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாளுக்கும் உகர்ந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்திலே கோயில் கொண்டிருக்கின்ற தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் ஒருக்கமோடும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் எழுந்தருளியிருக்கும் புதுமை மாதாவே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் பாரத திருநாட்டில் மட்டுமே இன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவி இருப்பதை எண்ணி நன்றி பண்பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடி ஆடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவை நீரை அடைக்கலம் என்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவர் இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்று தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசிர்வதியும். எந்நாளும் உம்மையே புகழ உம்மை போல் வாழ வரம் தாரும். சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து இறை ஆசை நிறைவாக பெற்று செல்ல நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குறைகள், குற்றங்களை எல்லாம் ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்மால் அன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உம்முடைய இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழி நடத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இயல் 17 இறை வாக்கியங்கள் 3 முதல் 9 முடிய. அந்நாள்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கோரியது, உன்னுடன் நான் கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்று பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையராக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினரிடம் என்றும் உள்ள உடன்படிக்கை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறைதோறும் உனக்கு பின்வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல்கள் 105. நாம் பாட வேண்டிய பல்லவியை எல்லோரும் சொல்வோம். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை 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 என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை
என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 8 இறைவாக்கியங்கள் 51 59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன் என்பது இப்போது தெரிந்து விட்டது. அப்ரஹாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை அப்ரஹாமை விட நீ பெரியவனோ? அப்ரஹாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர், நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்று சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை அப்ரஹாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேர் உவகை கொண்டார், அதை கண்டபொழுது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ அப்ரஹாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், அப்ரஹாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோயிலில் இருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் அன்பு பக்தர்களே, இன்றைய மறையுரையின் மைய கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இறை வார்த்தை, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள். என் வார்த்தைகளை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய தேங்காய் வியாபாரி எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு ஊராக போயிட்டு நிறைய தேங்காய்லாம் பறிச்சுட்டு வராரு. கடைசியாக அந்த டவுனுக்கு போகணும், நகரத்துக்கு போனால் தான் அதெல்லாம் விற்று அதை காசாக்கி அவர் லாபம் சம்பிக்க முடியும். எல்லா ஊருக்கும் போயிட்டார், நேரமாச்சு. அதனால் வண்டியை ஓட்டிட்டு தேங்காய் மூட்டை வண்டி ஃபுல்லாக போட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த வழியாக போகிற ஒரு சிறுவன்ட்டு கேட்குறாரு, தம்பி டவுனுக்கு எந்த வழியாக போகணும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் சொன்னால், இந்த வழியாக போங்க, எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்குறாரு. நீங்கள் வேகமாக போனால் 2 மணி நேரம் ஆகும்,
பொறுமையாக போனீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். வேகமாக போனால் 2 மணி நேரமா, பொறுமையாக போனால் 1/2 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வியாபாரிக்கு கோவம் வந்துருச்சு. வழி சொல்லிட்டீங்களா, நீங்கள் போகலாம், எப்படி போகணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எப்படியாவது வியாபாரத்துக்கு சீக்கிரம் போகணுன்னு வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போகிறாரு. அந்த ரோடு வந்து வெறும் மோடு பள்ளமுமா இருக்கிறாரு. அடித்து வேகமாக ஓட்டிட்டு போகிறார். தேங்காயெல்லாம் கீழே கொட்டிக்கிட்டே போகுது. கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்க்குறாரு, தேங்காயெல்லாம் கீழே கிடக்குது. எடுத்து பொறுக்கி போடுறாரு. மறுபடியும் வேகமாக போகிறாரு. தேங்காய் கீழே விழுவுது. எடுத்து போடுறாரு. சந்தைக்கு போய் சேர்றாரு. 2 மணி நேரம் ஆச்சு. வேகமாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. 2 மணி நேரம் கழிச்சு தான் போய் சேர்றாரு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது அந்த பையன் சொன்ன வார்த்தையோட அர்த்தமும் ஆழமும். வேகமாக போனால் நொடியில் தேங்காய்லாம் கீழே விழுந்துடும். அதை எடுத்து போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். பொறுமையாக போயிருந்தால் தேங்காய் கீழே விழுந்திருக்காது. 1/2 மணி நேரத்தில் அழகாக போய் சேர்ந்துருக்கலாம். அந்த சின்ன பையன் சொன்ன வார்த்தையின் அர்த்தமும் ஆழமும் அப்போ தான் தெரிஞ்சுது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் வார்த்தைகளை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள். நம்மளாம் சாகமா சாக மாட்டோமா? பிறந்த அனைவருக்குமே இறப்பு என்று உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் சாகவே மாட்டார்கள் என்று சொல்கிறார். இதே மாதிரி தான் அந்த யூதர்கள்லாம் நினைச்சாங்க, இவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு, சாக மாட்டோமா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையினுடைய ஆழத்தையும் அர்த்தத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆம், அதை வாழ்விலை கடைபிடிப்பவர்களாக இருக்க மாட்டோம். இந்த சாக மாட்டோம் என்று சொன்ன வார்த்தையுடைய அர்த்தமும் நமக்கு மிக தெளிவாக புரியும். நிறைய பேர் ஆசைப்படுவோம், இந்த உலகத்தில் நம்மளாம் சாகக்கூடாது, சாகா வரம் பெற வேண்டும், உடல் நோயினாலோ முதுமையினாலோ நம் இறந்து விடக்கூடாது, என்றும் இளமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவோம். நமக்கெல்லாம் தெரிந்த மாவீரன் அலெக்சாண்டர், அவரும் எல்லா நாடுகளையும் போர் தொடுக்கிறார். அனைத்தையும் அவருடைய அரசாட்சிக்கு கொண்டு வருகிறார். முடிசூடா மன்னனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். ஆனால் முதுமை அடைகிறார். இறக்கப் போகிற தருவாயிலே தன்னுடைய தளபதிகளை எல்லாம் அழைத்து 3 காரியங்களை சொல்கிறார். நான் இறந்த பிறகு நீங்கள் இந்த 3 காரியங்களை செய்யுங்கள். என்ன அப்படின்னு சொல்லி தளபதிங்க கேட்குறாங்க. உலகிலேயே மிக சிறந்த மருத்துவர்கள், தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என்னுடைய அந்த இறந்த சடலத்தை தூக்கி செல்ல வேண்டும். 2வதா, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த பொழுது என்னுடைய அரசாட்சியிலே நிறைய செல்வங்களை எல்லாம் குவித்திருக்கிறேன், நிறைய ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய அந்த உடல் சடலத்தை நீங்கள் கொண்டு போகிற பொழுது அதையெல்லாம் அந்த ரோட்ல இறச்சி போட்டுருங்க அப்படின்னு சொல்றார். 3வதா, என்னுடைய கை வெளியில தெரிகிற மாதிரி என்னுடைய சடலத்தை கொண்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார். தளபதிகளுக்கெல்லாம் என்னன்னு சொல்லி அதற்கான விளக்கத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொன்னது, உலகிலேயே தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என்னை தூக்கி செல்ல வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இறக்கவே கூடாதுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த தலை சிறந்த மருத்துவர்களால் கூட என்னை காப்பாற்ற முடியவில்லை என்பது இந்த உலகுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்றார். என்கிட்ட இருக்கிற காசு பணம், 2வதா இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் இறக்க சொல்றாரு. ஏன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற அந்த காசு பணம் செல்வங்களால் கூட என்னை காப்பாற்ற முடியவில்லை, நான் இறந்து விட்டேன் என்று சொல்லி இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார். 3வது, என்னுடைய கைகளை சடல பெட்டியின் வெளியே வெறும் கையாக விட்டு விடுங்கள், மக்கள் தெரிந்து கொள்ளட்டும், நான் பிறந்த பொழுது எப்படி வந்தேனோ இறக்கும் பொழுதும் அப்படியே தான் செல்கிறேன். என்னுடைய செல்வங்களோ என்னுடைய தலை சிறந்த மருத்துவர்களோ இந்த உலகத்தின் எதுவுமே என்னால் காப்பாற்றப்பட முடியவில்லை, நான் இறக்கப் போகிறேன், இறந்து விட்டேன் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி மாவீரன் அலெக்சாண்டர் இப்படியாக சொன்னாராம். ஆக உலகத்திலே நம்மெல்லாம் இறக்கத்தான் போகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் என் வார்த்தைகளை கடைபிடித்தால் இறக்க மாட்டீர்கள். நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவருடைய கல்லறைகள்லாம் சென்றிருப்போம். அவருடைய கல்லறைகளுக்கு போகிற பொழுது நம்மளாம் அவர் கல்லறையை பார்த்தோன்னா நமக்கு ஐயோ அவர் இறந்துட்டாரு என்று சொல்லி பரிதாபப்பட மாட்டோம். அவர் இறந்ததே நமக்கு ஞாபகம் வராது. அவர் இந்த உலகில் இருந்த பொழுது அவர் விஞ்ஞானியாக அல்லது ஜனாதிபதியாக இருந்த பொழுது செய்த சாகசங்களும் அவருடைய எல்லா முக்கிய நிகழ்வுகளும் தான் நமக்கு நினைவுக்கு வரும். அதே போல இராணுவ வீரர்களுடைய கல்லறைகளுக்கு சென்றோம் என்று சொன்னால் அவர்கள் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்றது நமக்கு ஞாபகமே வராது. அவர்கள் செய்த தியாகங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். நம்முடைய புனித அன்னை தெரசாவினுடைய கல்லறைகளுக்கு செல்கிற பொழுது அவர் இறந்து விட்டாரே என்பது ஞாபகமே வராது. அவர் செய்த அளப்பற்ற அந்த இரக்கத்தினுடைய காரியங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இறந்திருப்பார். அவருடைய கல்லறைக்கெல்லாம் செல்கிற பொழுது அவள் நம்மோடு பேசிய நல்ல வார்த்தைகள், நல்ல சிந்தனைகள், இவைகள் தான் நமக்கு நினைவில் இருக்கும். ஆக இறந்தாலும் அவருடைய நல்ல செயல்களால், அவருடைய நல்ல பேச்சால், அவருடைய மதிப்பீடுகளால் அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இறந்து போனவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அவருடைய சிந்தனைகளால், சொற்களால், செயல்களால்.
நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நிச்சயமாக வாழ முடியும். அவருடைய சிந்தனைகளால், சொற்களால், நல்ல காரியங்களால் அவர்கள் வாழ்ந்தாலும் நாம் விசுவாசத்தினால் என்றுமே வாழ முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இங்கு தெளிவாக கூறுகிறார். இறை வார்த்தையின் வழியிலே அதை பார்க்கிற பொழுது மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஒரு சின்ன பொண்ணு இறந்து போகிறது. அங்கே எல்லாம் கூச்சலும் குழப்பமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு